ரொம்ப ஈஸி கேட்ச். அதில் ஒரு ஹம்மிங் எல்லாம் போட்டு நாவல்ட்டியாக பண்ணியிருந்தோம். அந்த காலத்தில் ரொம்ப புதுசாக இருந்திருக்குது. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாங்க. அது ஒரு நல்ல மூமெண்டோட அந்த ஹீரோ அந்த ஆனந்த பாடுவார். அதுக்கு ஒரு ஹம்மிங் எல்லாம் போட்டு அது ஒரு அந்த காலத்தில் அது புதுமையாக இருந்தது. அது ஒரு பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பின் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். மேலாடை தென்றலில் ஆஹா பூவாடை வந்ததே, மேலாடை தென்றலில் ஆஹா பூவாடை வந்ததே, கையோடு வளையலும் ஜல் ஜல் ஜல், கண்ணோடு பேசவா சொல் சொல் சொல். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். அச்சமா நாணமா இன்னும் வேண்டுமா, அஞ்சினால் நெஞ்சிலே காதல் தோன்றுமா, அச்சமா நாணமா இன்னும் வேண்டுமா, அஞ்சினால் நெஞ்சிலே காதல் தோன்றுமா, நிச்சமா மீதமா இந்த நாடகம், பெண்மையே பெண்மையே வா வா வா. சூப்பர் சாங்ஸ் இதெல்லாம். அந்த முதல்ல அந்த ஸ்விங் பண்றது, அதுக்கப்புறம் அந்த கிட்டார் வாசிக்கிறது, அந்த மியூசிக் ஏத்தாப்புல அந்த கொலுசு சத்தம் பண்றதெல்லாம் மனசுல நிக்குது சார். அது பாட்டு கேட்கறது சும்மா கேட்டாலே அந்த டைம்ல அது என்ன பிக்சரைசேஷன் மனசுல நிக்கிற அளவுக்கு வெரி நைஸ். அவ்வளோ நுட்பமா பாத்திருக்கீங்க, ரசிக்கிற அளவுக்கு சூப்பர். விசேஷம் நீங்க பாத்திருப்பீங்க, ஞாபகம் வச்சிருக்கீங்களா தெரியல எனக்கு. பட் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். ரீரெக்கார்டிங் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அந்த படத்தில். அப்போ ரொம்ப ரீரெக்கார்டிங்னாக்கா அப்போ எங்களுக்கு இந்த எக்யூப்மெண்ட் வசதி அவ்வளோ கிடையாது. மிக்சர்லாம் கம்மி, இந்த எக்யூப்மெண்ட்ஸினுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப புவர் தான். அதில் இவ்வளோ எஃபெக்டும் வரணும், ரொம்ப ட்ராக்ஸ் போட முடியாது. அதில் நம்ம மாணிக்கம் சார்னு ஒரு பெரிய ரெக்கார்டிஸ்ட் ஏவிஎம்ல முக்கல் போஸ்க்கு அப்புறம் இப்போ சம்பத்துன்னு இருக்காது, அப்போ அசிஸ்டண்ட்டு. இவங்க 2 பேரும் சேர்ந்து விடிய விடிய மிக்ஸ் பண்ணி முத்துராமன் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர், இப்போ அசோசியேட் டைரக்டருக்கு திருலோசனெல்லாம் உட்காந்து, செட்டியார் சார் கூட வந்து உட்காருவார். உட்காந்து அந்த ஒரு மழை சீனில் ஃபைட் ஒன்றும் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஒன்று பட்ட அவஸ்தையாக இருக்க. கடைசியில் 3 நாள் எடுத்தோம் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதை இவ்வளோ பெரிய ரிச்சாக படம் எடுத்து இவ்வளோ நல்லா மியூசிக் கொடுத்துருக்காரு, அது வரல இது வரல இது வரலன்னு சொல்லி கொன்று தள்ளிட்டார். அந்த எஃபெக்ட்ஸுகள் அப்படி வாங்கணும், அதை எடுத்த விதமாக நல்லா வரணுங்கிற உழைப்பு தான் இன்றைக்கி இந்த ஏவிஎம் ஸ்தானத்தினுடைய ஃபவுண்டேஷன். அந்த டேஸ்ட்டு உட்காந்து வேலை வாங்கணும்னு அவர் பேசாமல் நம்ம படுத்து தூங்கிட்டு எங்களை விட்டுடலாம். பட் அவர் உட்காந்து எனக்கு இது அந்த எஃபெக்ட் வரல இந்த எஃபெக்ட் வரலன்னு ஒரு ஆஸ் எ நம்ம நைட்டு அண்ட் டே பார்க்காம அந்த உழைச்சி, அதனால தான் அந்த ஏவிஎம் ஸ்தாபனங்கிறது அது இன்றைக்கும் நிலச்சிரிக்கிறதுக்கு காரணம். அதுக்கு பின்னால் அவங்க வர்றவங்க அந்த ஜென்ரேஷன், அந்த டேஸ்ட்டு அவ்வளோ அக்கறை எடுத்துகிட்டு பண்ணாங்க. 3 நாள் பண்ணோமா அந்த. இப்போ கூட இதை விட பெட்டர் ரீரெக்கார்டிங்லாம் பண்ணுறாங்க, பண்ண முடியும். அப்போ இருக்கிற வசதியை வச்சு இவ்வளோ பண்றது பெரிய விஷயம். இப்போதான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குல்ல. ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி, அருகில் வரலாமா, வருவதும் சரிதானா, உறவும் முறைதானா.